ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி வந்து கன்சல்டு வாட்டர் லைன் பைப் போடுறோம்ல, அந்த பைப்பில் வந்து எதுவும் லீக்கேஜ் இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. அந்த மெத்தடை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவை ஒரு ஸ்டவ் அடுப்பு. அந்த ஸ்டவ் அடுப்பு எடுத்துகிட்டு அந்த பர்னர் கழட்டிட்டு ஒரு ஹீட்ரு ஹோஸ் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்வு வச்சுருக்கோம். வால்வு வச்சு வால்வ்லேருந்து கனெக்ட் பண்ணி மேலே வந்து இந்த கேஜ் மீட்டர் வந்து செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஹீட்ரு ஹோஸ் போட்டு நேராக வந்து கன்சல்ட் பண்ணியிருக்க பைப் லைனில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பைப் லைன் போகிற எல்லா இடத்துலையுமே, மற்ற இடத்துல ஓப்பனில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து டம்மி பண்ணிவிடுவோம். அதேமாரி அவுட்டரில் இப்போ ஓட்டை போட்டு வெளியில் விட்டுருக்கு பாருங்கள், இந்த ஓட்டை போட்டு வெளியில் விட்டுருக்கிறது வந்து டம்மி பண்ணிவிடுவோம். வெளியில் வந்து டம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதோட பைப் லைன்லாம் எங்கெங்கே போகுதுன்னு பாருங்கள். அந்த இதெல்லாம் பாருங்கள், டேப்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து டம்மி போட்டிருப்போம். இந்த இடத்துல ஒரு டம்மி, இது ஒரு டம்மி, ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வந்து டம்மி போட்டிருப்போம். இதில் வந்து மேலே போகிற லைன் வந்து ஹீட்டர் லைனு, கீழே போகிறது தான் வந்து வாட்டர் இன்லெட்டோட லைனு. இப்போ மேலே ஒரு இடத்துல மட்டும் ஓப்பனில் விட்ருவோம். எதுக்காகனா இப்போ இந்த பைப் ஃபுல்லாக வர வரைக்கும் அது உள்ளே இருக்கிற ஏர்லாம் வெளியில் போகணும்ல, அதுக்காக வந்து ஒரே ஒரு பைப் மட்டும் ஓப்பனில் விட்டுருவோம். அந்த லாஸ்ட்டில் இருக்கிற பைப் பார்த்தீங்கன்னா, மூணாவதாக இருக்கிற பைப் வந்து இப்போ ஹீட் பம்பு இல்லைனா சோலார் ஹீட்டர் வச்சாங்கன்னா அதில் வர்றதுக்காக அந்த லைன் விட்ருக்கோம். இந்த லைன் ஓப்பனில் இருக்கிறது இன்லெட்டு, இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறது வந்து ஹீட்டரோட அவுட்லெட்டு. இந்த பைப் தான் இதோடது. இப்போ இந்த ஓப்பனில் இருக்க பைப் வந்து ஃபில்லாக வர வரைக்கும் அதை ஓப்பனில் வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஸ்டவ் அடுப்பில் வந்து தண்ணி வந்து சீமெண்ணை ஊற்றுவோம்ல, அந்த இதில் வந்து தண்ணி ஊற்றிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். முதல்ல தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இது அடிக்கும் போது சீமெண்ணை எப்படி பர்னருக்கு ஏறுமோ அதேமாதிரி தண்ணி வந்து ஹீட்ரு ஹோஸ்க்கு போக ஆரம்பிக்கும். இது வந்து அப்படி தான் வேலை செய்யும். ஹீட்ரு ஹோஸ்க்கு போகும்போது ஹீட்ரு ஹோஸ் மூலயமா பைப்புக்கு வந்து ஃபுல்லாகவே பைப்புக்கு வந்து தண்ணி போகும். இந்த கேஜ் மீட்ரு வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அதை செட் பண்ணியிருக்கோம். இப்போ அடிக்கிறோமா, அடித்து முடிச்சுட்டு தண்ணி வந்து இன்னும் தேவைப்படும். இப்போ நம்ம விட்டுட்டு மேலே கழட்டிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ரிட்டன் ஆகும். அந்த தண்ணி வந்து ரிட்டன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கேட் வால் வச்சுருக்கோம்ல, அந்த கேட் வால் வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இதோட ப்ராசஸ்ஸு. இப்படி தான் வந்து இதை சரி பண்ணுவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். திரும்ப வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி திரும்ப பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பைப் ஃபுல்லாக வர வரைக்கும் ஃபில் ஆகிட்டு அந்த ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதில் வந்து தண்ணி வெளியில் வரும். அதில் தண்ணி வெளியில் வந்த உடனே அதையும் வந்து டம்மி போட்டு மூடிட்டு திரும்ப நீங்கள் பம்ப் பண்ணீங்க அப்படின்னா கேஜில் வந்து ப்ரெஷர் ஏற ஆரம்பிக்கும். தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் ஏற ஆரம்பித்த உடனே, அந்த ப்ரெஷர் ஏறினதும் கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணணும், எந்த இதுவும் பண்ணாமல் வால்வை மூடி வச்சிடணும். வால்வை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து குறையாமல் அப்படியே இருக்கான்னு பார்க்கணும். ப்ரெஷர் வந்து இப்போ பாருங்கள் குறையாமல் அப்படியே இருக்குது. அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துலையும் ஒரு சின்ன லீக்கேஜ் கூட இருக்காது. ஒரு சின்ன லீக்கேஜ் இருந்ததுனால ப்ரெஷர் வந்து நிற்காது, குறைஞ்சிரும். இப்போ வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் அப்படியே குறையாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம திரும்ப ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பால்வாலில் திறந்து விட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்டவ்வில் இதை பிடுங்கி விட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இது வந்து இப்படி தான் வந்து லீக் நாங்கள் வந்து செக் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து ஒரு பெரிய பில்டிங், நிறைய பாத்ரூம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே நாங்கள் இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து செக் பண்ணிட்டு தான் கன்சல்ட் பண்ணுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.